கிச்சன் கேபினெட்ல சிறப்பு திரைப்படம் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு பார்க்க போற திரைப்படம் நம்பிக்கை மூவிஸ் பெருமிழன் வழங்கும் யாவரும் வெல்பவரே. கட்டம் கட்டமா நடக்கிற தேர்தல் களத்துல 3வது கட்டத்தை தொடும் நேரத்துல இளம் நாயகனின் கதையை படமா எடுத்திருக்கிறாரு இயக்குனர் கைகட்டி கந்தசாமி. எல்லா ஊரும் சுத்தி வந்தோம், வாய்ப்பும் வரவேற்பும் ஜோரா இருக்குதுன்னு நம்பிக்கையோட தொடங்கி வைக்கிறாரு நாயகன். நான் நேரடியா பார்த்தது தமிழ்நாடு, கர்நாடகாவில் ஒரு 3 நாள் போயிருந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் தென்னிந்தியா மிகவும் தெளிவாக இருக்கிறது. அதிகமான சீட்டுகளை தென்னிந்தியாவில் இந்தியா கூட்டணி வெல்லும் என்று முழுமையாக நம்புகிறேன். ஏன்னா இதை தான் நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன். அடுத்தடுத்த கட்டமா நடக்கிற தேர்தல் எந்த கட்டம் எப்படி இருக்குதுன்னு கணிக்கும் நாயகனின் கணக்கு தொலைநோக்கு பார்வை. இவருக்கு 10 வருஷம் பிரதமராக இருந்தவர். நான் இதை செய்தேன், இதற்காக எனக்கு வாக்களியுங்கள், இதை செய்ய போகிறேன், எனக்கு இதற்காக வாக்களியுங்கள் சொல்லாமல் உங்கள் வீட்டில் 2 எருமை இருந்தால் ஒரு எருமையை தூக்கி யாருக்கோ கொடுத்துருவாங்க. பாகிஸ்தானில் தொழுகை செய்யறான், அவர் மாமிசம் சாப்பிட்றாரு, உங்கள் வீட்டில் உங்கள் தாலியை அறுத்துருவாங்க. இந்த மாதிரியெல்லாம் அவர் வகுக்கும் பதவிக்கு அழகில்லாத வகையிலே அவர் பிரச்சாரம் செய்வது எனக்கு வருத்தம் அளிக்கிறது. ஆணையத்தின் மேலான நம்பிக்கையை வேட்பாளர் நாயகன் பார்க்கிற பார்வையை யோசிக்க வச்சிருக்கு. முதல்ல இந்த தேர்தலையே இந்த 2 மாதம் நீட்டிக்க கூடாது. ஏன்னா ஒரு 5 கட்டமாவோ 7 கட்டமாக நடக்கணும்னா 3 நாளைக்கு ஒருக்கா ஒரு கட்டத்தை நடத்தியிருக்கோம். இது பிரதம மந்திரி அவர்களுடைய டிராவல் மேனேஜர்கிட்ட அவருடைய டிராவல் ஷெட்யூலை கேட்டு அவர் ஊர் ஃபுல்லாக எப்படி டிராவல் பண்ணலான்றதுக்கு சௌரியத்துக்காக பண்ணியிருக்காங்க. எத்தனை கணக்குகள் எத்தனை நம்பிக்கைகள் இருந்தாலும் எங்களுக்கு தானே வெற்றின்னு வந்து நிற்கிறாரு ஆளும் தேசிய கட்சி நாயகன். And 2024 June 4th will be a historic day. You will see in the southern part of our country, our Modi ji wave is going to sweep all parliament. We are going to win with record margin, which is already visible. Be it Tamil Nadu, be it Kerala, be it parts of Karnataka and Andhra. மொத்தத்துல யாவரும் வெல்பவரே, நம்பிக்கை தானே வாழ்க்கை. We are back to cinema. நடிகை கௌதமி அவர்கள் அடுத்த படம் பண்ண போறாங்களாப்பா அப்படின்ற கொஸ்டின் கிடையாது. இப்போ அரசியல்வாதியார் வேற இருக்காங்க இல்லையா, அவங்களே கார் டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு ராமநாதபுரம் எஸ்பி ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கு விஷயமா இங்கே வந்திருக்கேன். அண்ட் என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணுமோ, என்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணுமோ அது சம்மந்தமாக நான் வந்திருக்கேன். இதற்கு முன்பாக பிஜேபியில் ஒரு நபர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இப்போ அவங்க அதிமுகவில் இருக்காங்க இல்லையா, எஸ்பி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது போக போக எல்லாருக்கும் தெரியும் யார் எதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அது என்ன கம்ப்ளைண்ட்னு நம்மளுக்கு தெரியல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதுதான் சொல்கிறேன், இந்த ஸ்டேஜில் அந்த விவரங்கள் எல்லாம் நான் சொல்கிறது சரியாக இருக்காது. போக போக எல்லா விவரங்களும் உங்களுக்கு தெரியும். நடிகர் விக்ரம் அவர்கள் திருநெல்வேலிக்கு போயிருக்காரு. வெக்கேஷன் கிடையாது, படத்தோட ஓப்பனிங்காக. துருவ் விக்ரம் அவர்கள் அவருடைய பையன் நடிக்கிற பைசன் படத்தோடைய அந்த படம் ஸ்டார்டிங்காக போயிருக்கிறாரு. ஸோ பைசன் அப்படின்னு போஸ்டரை விட்டு துருவ் விக்ரம் அவர்களை இப்படி நிற்கிறாரு. ஜல்லிக்கட்டு மாதிரி ஃபீல் இப்படி பார்த்தா கூட. ஆனால் அந்த கபடி பற்றி படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாரி செல்வராஜ் அவர்கள் தான் இந்த படத்தை இயக்குறார். இயக்குனர் அஸ்வத் அவர்கள் இயக்குற இட்ஸ் எ இயர் ஆஃப் டிராகன் படத்தோடைய போஸ்டர் விட்டுருக்காங்க. இந்த படத்தோடைய ஹீரோ பிரதீப் ரங்கநாதன் அவர்கள். மேம் ஃபைரா தானே டைட்டில் கேட்டிங்க? ஷூர்ல? ஆமா. ஓகே கோ. இதற்கு முன்பாக லவ் டுடே அப்படின்ற படத்தை எடுத்து 2K கிட்ஸ் மனதில் பெரும் அளவில் இடத்தை பிடிச்ச பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் தான் இதில் நடிக்கிறாரு. டிராகன் அப்படின்னு போட்டு ஃபாண்ட் எல்லாம் கொஞ்சம் ஃபன்னியாக விட்டுருக்குறாங்க. காமெடி படமா சீரியஸ் படமா, லவ் டுடே மாதிரி அதே மாதிரி ஒரு லவ் கலந்த காமெடியா அப்படின்னு தெரியல. போஸ்டர் பார்க்கும்போது இந்த கலர் கொஞ்சம் காமிக்காக இருக்குது. ஆனால் இவர் ரகடாக தான் படுத்துட்டு இருக்கிறார். வடக்கன் படம் மே 24 வரப்போகுது அப்படின்னு ஒரு போஸ்டர் விட்டுருக்காங்க. இன்ஃபர்மேஷனும் சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்பாக வடக்கன் படத்தில் இந்த படம் வரப்போகுது அப்படின்னு நிறைய போஸ்டர் விட்டுருந்தாங்க. குறிப்பாக ட்ரெயினில் அவங்கெல்லாம் உட்காந்துருக்கிற மாதிரி, சென்ட்ரலில் நடக்கிற மாதிரி, சென்ட்ரல்லேருந்து வெளியே இந்த பெரியார் ரோட்டில் அங்கே நிற்கிற மாதிரி பல போஸ்டர் விட்டுருந்தாங்க. இப்போ டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, மே 24 பாஸ் வரப்போகுது அப்படின்னு. ஸோ இன்னைக்கு கிச்சன் கேபினெட் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை சந்திக்கிறோம். இந்த விஷயம் விடைபெறுவது நான் உங்களுடைய சிவா.